அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை தீர்மானிக்கும் நபர் யார்? விஜய் டிக்கெடிக்கப் போகும் அதிகாரி யார்? புதிய டிஜிபியை நியமிப்பதற்கான வழிமுறைகள் என்ன? விரிவாக பார்க்கலாம். டிஜிபி நியமனம் என்றாலே பிரகாஷ் சிங் வழக்கு தான் நினைவுக்கு வரும். இந்த பிரகாஷ் சிங் என்பவர் உத்தரப்பிரதேசில் 2006ஆம் ஆண்டு டிஜிபியாக இருந்தார். அப்போ அவர் ஒரு வழக்கு தொடர்றார் உச்சநீதிமன்றத்தில். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சில தீர்ப்புகளை வச்சிருக்கு. இந்த தீர்ப்பு தான் இந்திய காவல்துறை சீர்திருத்தங்களுக்கே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பு ஒரு 7-8 கைட்லைன்ஸை கொடுத்துருக்கு. அதில் முக்கியமாக என்னென்னா, மாநில அரசு ஃபஸ்ட்டு மத்திய அரசுக்கு ஒரு 10 பேர் வரைக்கும் கொண்ட ஒரு பட்டியலை அனுப்பலாம். தகுதியான அதிகாரிகளை நியமிப்பதற்கான ஒரு பட்டியலை அனுப்பலாம். அதிலிருந்து ஒரு 3 பேரை மத்திய அரசு மாநில அரசுக்கு பரிந்துரை செய்யும். அதிலிருந்து ஒரு நபரை மாநில அரசு டிஜிபியாக நியமனம் செய்யறதுக்கான வழிமுறைகளை இந்த தீர்ப்பு தான் பெற்றுக் கொடுத்தது. இந்த தீர்ப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டிஜிபியாக யார் நியமிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு குறைந்தபட்சம் 2 வருஷம் பதவிக்காலம் இருக்கிறதுக்கு உறுதி செய்கிறது இந்த தீர்ப்பு. இந்த அடிப்படையில் தான் புதிய டிஜிபி நியமனம் நடக்கவிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் ஓய்வு பெறாரு. ஓய்வு பெற்றவனுக்கும் புதிய டிஜிபியாக யாருமே நியமிக்கப்படாமல் ஒரு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டிருக்காரு. அதாவது இது ஏன் நியமிக்கப்படனா, ஒரு டிஜிபி ரிட்டையர் ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் 3 மாதத்துக்கு முன்னாடி மாநில அரசு தகுதியான பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். ஆனால் கடந்த காலங்களில் மாநில அரசு மத்திய அரசோடு ஏற்பட்ட மோதல் போக்கு காரணமாகவும், அப்போ தனக்கு தேவையான அதிகாரிகள் அந்த டிஜிபி இடத்துக்கு வர முடியாது என்ற காரணத்தினாலும் மாநில அரசாக இருந்த திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா, மத்திய அரசோட தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடிச்ச விதமாக அந்த பட்டியலை முழுமையாக அனுப்பாமல், கூட்டங்களும் நடத்தாமல் இந்த காலதாமதம் செய்து வந்தாங்க. இதுக்கு இடையில தான் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டார். அவர் நியமனத்தின் போதே தேர்தல் அறிவிப்பானது வந்தது. அந்த தேர்தல் அறிவிப்பில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு புதிய டிஜிபியா, அதாவது தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டார். இதற்கிடையில் தேர்தலும் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ புதிய அரசா தாவேக அரசு விஜய் தலைமையில் பொறுப்பேற்றிருக்கு. இந்த அரசு மீண்டும் டிஜிபி நியமனத்திற்கான பணிகளை தொடங்கியிருக்கு. அந்த அடிப்படையில் தான் நேற்று டெல்லியில் இதற்கான கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அதிகாரிகள், மத்திய பணியாளர் நலத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டாங்க. மாநில அரசு சார்பாக தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் ஆகியோரும் கலந்து கொண்டாங்க. வழக்கமாக இந்த கூட்டத்துக்கு டிஜிபியா யார் இருந்தாங்களோ அவங்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, ஏற்கனவே தமிழக அரசுலேருந்து அனுப்பப்பட்ட கொண்ட பட்டியலில் இருக்கக்கூடிய சந்தீப் ராய் ரத்தோர் அங்கே இருக்கார். அதனால் அவர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கல. மாநில அரசு சார்பாக உள்துறை செயலாளர் மற்றும் தலைமைச் செயலாளர் ஆகிய 2 பேர் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் பங்கேற்றாங்க. இந்த கூட்டத்தில் 3 பேர் கொண்ட பட்டியலை மத்திய அரசு தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தோன்னா 3 பேர்: ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், மகேஷ்குமார் அகர்வால். இந்த 3 பேரை தான் மத்திய அரசு நமக்கு அனுப்பியிருக்கு. இந்த 3 பேர் கொண்ட அதிகாரிகளில் தமிழக முதல்வர் தனக்கு யார் டிஜிபியாக வேண்டும் அப்படின்றதுக்கான டிக்கை அவர் யாருக்கு அடிப்பார்ன்றதான் மிக முக்கியமாக இருக்குது. இதில் ரொம்ப அதிகமான வாய்ப்பு யாருன்னு பார்த்தா, நம்ம விசாரித்த வரைக்கும் மகேஷ்குமார் அகர்வால் மற்றும் சந்தீப் ராய் ரத்தோர் ஆகிய 2 பேருக்கு தான் இந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் அடுத்த 2 வருஷத்துக்கு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய நபராக இருப்பாங்க.